வணக்கம். இந்த வார கேள்வியாக தாய்மொழி என்ற சொற்றொடருக்கு எப்படி பொருள் விரிக்கலாம் என்று கேட்டிருந்தேன். சென்னையிலிருந்து திரு சிவராம கிருஷ்ணா அவர்கள் என்ன எழுதியிருக்காருன்னா, தாயினால் போதிக்கப்படும் மொழி முதல்ல அது தாய்மொழி. குழந்தை வளர வளர பல்வேறு மொழிகள் அது கற்றுக்கொண்டாலும் வீட்டிலே இந்த தாய்மொழியைத்தான் பேசுகிறது. தாய்மொழியின் மூலமாகத்தான் அந்த குழந்தையினுடைய முதல் அறிவலை பதிவுகள் நிகழ்கின்றன. மற்ற மொழியிலே பேசும்போதும் கூட மனமானது தாய்மொழியிலே சிந்தித்து தாய்மொழியை மற்ற மொழியாக மாற்றி தருகிறது. பிற மொழியிலே செய்திகள் காதில் விழும்போது கூட அவற்றை தாய்மொழியாக மாற்றித்தான் அறிவு புரிந்து கொள்கிறது. ஏனென்றால் பால்யத்திலே மனதிலே பதியும் தாய்மொழிதான் மிகுந்த வலிமை வாய்ந்தது. ஒரு மனிதன் தன்னந்தனியாக அமர்ந்து தனக்குத்தானே பேசிக்கொள்ளும்போது கூட தன் தாய்மொழியிலே தான் அவன் நினைக்கிறான். இது தவிர தாய் என்ற சொல்லுக்கு தோற்றுவாய், சோர்ஸ் என்று கூட சொல்லலாம். இந்த மொழியினுடைய தாய் எது என்று கூட ஒரு பொருள் உண்டு என்று முடித்திருக்கிறார். இப்போது இந்த கேள்வியை நான் ஏன் கேட்டேன் என்று சிந்தித்தால், இது நீங்கள் நினைப்பது போல ஒரு மொழியியல் கேள்வியோ சமூக இயல் கேள்வியோ அல்ல. இது ஒரு ஆன்மீக கேள்வி. ஏனென்றால் இன்றைய இந்திய சமூகம், இந்து சமூகம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை உள்ளடக்கிய கேள்வி இது. தாய்மொழி என்பதற்கு இரண்டு வகையாக பொருள் சொல்லலாம். ஒன்று தாய் கற்றுத்தரும் மொழி. இரண்டு, மொழியே நமக்கு ஒரு தாய், தாயான மொழி என்று இரண்டு வகையாக பொருள் கொள்ளலாம். தாய் கற்றுத்தரும் மொழி, தாயின் மொழி என்பது நடைமுறையிலே புரிந்து கொள்ளப்படும் பொருள். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை யாரும் மறுக்கவும் இல்லை. ஆன்மீக பிரச்சனை எப்போ வருது அப்படின்னா, அந்த மொழிக்கு ஒரு தாய் அந்தஸ்து கொடுத்து மொழி தாய், தாயாகிய மொழி என்று பொருள் கொள்ளும்போது தான் அங்கே ஒரு பெரிய ஆன்மீக பிரச்சனை ஏற்படுது. இப்போ ஒரு தாய், நம்மை பெற்ற தாய் இருக்கிறாள், அவளுடைய இலக்கணங்கள் என்ன? அவள் நமக்கு என்னென்ன செய்கிறாள்? கேள்வி. அவள் நமக்கு 9 காரியங்கள் செய்கிறாள். ஒன்று, தன் வயிற்றிலே நம்மை சுமக்கிறாள் 10 மாதம். 2, தாங்குணாத துன்பங்கள் பட்டு நம்மை பெற்றெடுக்கிறாள். அடுத்து, தன் உதிரத்தை பாலாக்கி பாலூட்டுகிறாள். அடுத்து, சோறு ஊட்டுகிறாள். அடுத்து, பேச கற்பித்து இது அப்பா, இது தம்பி, இது அண்ணா என்று வெளி உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாள். அடுத்து, பெயர் சூட்டுகிறாள், நமக்கு பெயர் கொடுக்கிறாள். பிறகு உயிரோடு இருக்கிற வரை நமக்கு அறுசுவை உணவிடுகிறாள். சமைத்து கௌரவம் பார்க்காம 4 பேர் இவ அடுப்படியில் அழுக்கு சேலை கட்டிக்கிட்டு சமையல் வேலை பார்க்குறான்னு சொன்னால் கூட என் பிள்ளைக்கு தானே பார்க்குறேன் என்று அதை பெருமையாக செய்கிறாள். இப்போ யாரோ ஒருத்தனுக்கு நீ சமைச்சு போடுன்னு சொன்னால் வறுமை கொடுமையின் காரணமாக இருந்தாலே ஒழிய அதை அவள் உகப்பாக செய்வதில்லை. பிள்ளைக்காக கஷ்டப்படுகிறாள், சமைத்து போடுகிறாள்.
பிறகு பராமரிக்கிறாள். உடம்புக்கு வியாதி வந்துட்டா பார்த்துக்கிறா, ராத்திரி குழந்தை தூங்குகிற போது பக்கத்துலேயே இருந்து கொசு கடிக்காமல் பார்த்துக்கிறா, நோவு வந்தால் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறா, குழந்தைக்காக தான் விரதம் இருக்கா, பிரார்த்தனை பண்ணிக்கிறா, மந்திரம் ஜபிக்கிறா. அப்புறம் ஒரு நல்ல துணை பார்த்து திருமணம் செய்விக்கிறாள். இந்த 9 காரியங்கள் நம்ம பெற்ற தாய், ஜெனட்டிக் மதர் நமக்கு செய்கிறாள். இந்த 9 இலக்கணங்களிலே எந்த ஒன்றாவது நம் மொழிக்கு, தாய் மொழிக்கு இருக்கிறதா? இந்த 9 உபகாரங்களிலே, உதவிகளிலே எந்த உதவியாவது மொழி நமக்கு செய்கிறதா? இதுதான் கேள்வி. இல்லை, செய்யலை. மொழி நம்மை பெற்றெடுக்கவில்லை, மொழி வயிற்றிலே சுமக்கவில்லை, மொழி பாலூட்டவில்லை, மொழி சோறூட்டவில்லை, மொழி வெளி உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவில்லை, மொழி நமக்கு பெயர் சூட்டவில்லை, மொழி நமக்கு அறுசுவை உணவு செய்து தருவதில்லை, மொழி நமக்கு பராமரிப்பு செய்வதில்லை, மொழி நமக்கு மனம் செய்விப்பதும் இல்லை. இப்போது இந்த மொழியை நாம் வளர்க்கிறோமா, மொழி நம்மை வளர்க்கிறதா? கேள்வி. நாம் தான் மொழியை வளர்க்குறோம். அகத்தியர் ஆரம்பத்தில் இலக்கணம் வகுத்தார். அவர் பின்னால் ஏகப்பட்ட இலக்கண ஆசிரியர்கள். இலக்கியம் படைப்பது நாம தான், நூலகங்கள் ஏற்படுத்துவது நாம தான், நூல்களை பாதுகாக்கிறது நாம தான், அச்சு போடுறது நாம தான், அந்த மொழி பரப்புறதுக்குன்னு பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்துறது நாம தான், அந்த மொழியை மொழி தெரியாதவர்களுக்கு கற்பித்து கொடுக்கறது நாம தான். அப்போது மொழியை பாதுகாப்பது நாம தான், வளர்க்குறது நாம தான், இலக்கண இலக்கியங்கள் உண்டு பண்ணுறது நாம தான். இன்னொரு விஷயம், இந்த உலகத்தில் நம் மத்தியிலே ஊமைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த மொழியும் பேச வராது. அவர்கள் மொழியின் துணையின்றி வாழ்கிறார்கள். 100 ஆண்டு வாழ முடியும், மொழியின் துணை இல்லாமல் வாழ முடியும். ஆனால் ஒரு தாய் இல்லாமல் ஊமை மட்டுமில்லை, யாருமே பிறக்க முடியாது, வளர முடியாது, வாழ முடியாது. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒரு மாவட்டத்திலோ ஒரு ஊரிலோ மொழியை அடியோடு புறக்கணித்தால், வேறு மொழியை பேச தொடங்கிவிட்டார்கள் என்றால் அந்த மொழி செத்துவிடும். அந்த மொழிக்கு ஆயுள் இல்லை, உயிர் இல்லை. ஏனென்றால் அந்த செடிக்கு, அந்த மரத்துக்கு நீர் வார்க்கக்கூடிய ஜீவனாக சமுதாயம்தான் இருக்கிறது. மொழியினால் சமுதாயம் வாழவில்லை, சமுதாயத்தினால் தான் மொழி வாழ்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது மொழியை தாயான மொழின்னு எப்படி சொல்ல முடியும்? மொழி நமக்கு ஒரு தாய் மாதிரின்னு என்ன ஆதாரத்தில் சொல்ல முடியும்? அதை சொல்லுகிறவர்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். என்ன காரணத்துக்காக அது தாய் ஸ்தானம் அதுக்கு நாம் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போது இந்த மொழியை இப்போ தான் நாம் கொஞ்ச காலமாக அதுக்கு ஒரு தாய் ஸ்தானம் கொடுத்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரைக்கும் இந்த மொழிக்கு என்ன அந்தஸ்து இருந்தது? மகாபாரதத்தை வில்லிபுத்தூர் ஆழ்வார் தமிழில் பாடினார். வில்லிபுத்தூரார் பாரதம் என்பது உலக பிரசித்தி பெற்றது. அந்த மகாபாரதத்துக்கு, வில்லிபுத்தூர் ஆழ்வார் இயற்றின அந்த பாரதத்துக்கு அவருடைய மகனாகிய, குமாரனாகிய திரு வரந்தருவார் என்ன பண்ணார்? ஒரு சிறப்பு பாயிரம் பாடினார். அந்த சிறப்பு பாயிரத்தில் முதல் பாடலில் அவர் தமிழை பற்றி பாடுறார். தமிழை பற்றி பாடும்போது எப்படி பாடுறாரு? தமிழ் நமக்கு தாயின்னு பாடலை. தமிழ் யாருக்குமே தாய் இல்லை. தமிழ் ஒரு குழந்தை, நம்ம மக மாதிரின்னு சொல்லி பாடுறார். தமிழ் தாய் அல்ல, அவள் மகள் என்று பாடுறார். அந்த பாட்டை படிக்கிறேன் பாருங்கள். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து
சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள். இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் பாருங்க. பொறுப்பிலே பிறந்து, அதாவது அகத்தியர் பொதியமலையில் வாழ்ந்தார். அவர் தான் தமிழ் மொழிக்கு முதல்ல அகத்தியம் என்ற இலக்கண நூல் செய்து அந்த மொழியை பாதுகாத்தார். அப்போது அந்த பொதிகை மலையிலே அவர் இருந்து தமிழை ஒரு இலக்கண வரம்புக்கு உட்பட்ட மொழியாக ஆக்கினதினாலே அந்த பொதியமலை தமிழ்மொழி பிறந்த ஊர், பெர்த் பிளேஸ் என்று இவர் சொல்கிறார். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து, தென்னன் புகழ் அப்படின்னு சொன்னால் தென்னன்கிறது பாண்டிய ராஜாவை குறிக்கும். இந்த பாண்டிய மன்னர்கள் தான் தமிழை சங்கம் வைத்து வளர்த்தார்கள். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கம் வைத்து வளர்த்தார்கள். தமிழ் பாடிய புலவர்களுக்கு பரிசில் கொடுத்தார்கள். புலவர்கள் மன்னனுக்கு சமமாக மதிக்கப்பட்டார்கள். ஒரு புலவர் ஒரு முரசு கட்டில் படுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் தண்டனை தலையை எடுக்கணும், சிறைச்சேதம் பண்ணணும். அதெல்லாம் செய்யாமல் அவருக்கு வீசிவிட்ட ராஜாக்கள்லாம் இந்த தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்போது தமிழ் இலக்கியங்கள் வளர்வதற்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். அதனால் தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து, சங்கத்தில் சங்க பலகைன்னு ஒன்று வச்சுருந்தாங்க பொற்றாமர் குளத்தில். அப்போது ஒரு நல்ல பாட்டாக இருந்தால் அந்த பாட்டை எழுதி வச்சா அது நிற்கும், இல்லைன்னா கவுத்தி விட்டுரும். சங்க புலவர்கள் எல்லாம் லேசான புலவர்கள் இல்லை. ஔவையார் அண்ணன் இன்னும் பெரிய பெரிய ஆளுங்க. அவர்கள் புறநானூறு, அகநானூறு போன்ற இலக்கியங்களை படித்து பாருங்கள். 10 பாட்டு, 8 தொகை, 11 கேள்கணக்கு, அதெல்லாம் எப்படி புத்தகங்கள். அதனால் அங்கே சங்கத்திலே இருப்பிலே அது இருந்ததா. வைகை ஏட்டிலே தவழ்ந்து, இது என்னென்னா ஒரு வாதம், சமணருக்கும் சைவருக்கும் வாதம் வந்தபோது வாழ்க அந்தணர் என்று ஒரு பாசுரத்தை ஓலையில் எழுதி திருஞான சம்பந்தர் ஆற்றில் விட்டாராம். அப்போ அது எதிர்நீச்சல் போட்டு வந்ததான். அதுதான் சொல்கிறாரு, வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை. பேதைன்னா பெண் குழந்தைன்னு அர்த்தம். 7 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைக்கு பேதைன்னு பேர். நல்லா கவனிங்க. இங்கே தமிழ் தாயாக சொல்லப்படவில்லை, மகளாக சொல்லப்படுகிறாள். நெருப்பிலே நின்று, இது என்ன அப்படின்னு சொன்னால், நல்லாற்று பதிகம் என்ற ஒரு ஏட்டை நெருப்பில் போட்டபோது அது வேகாமல் அப்படியே இருந்ததான். அங்கே தமிழ் நெருப்பில் ஜெயித்தது. அனல்வாதம், புனல்வாதம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து, படித்தவங்களுடைய மெமரி பவர், நினைவாற்றலில் அது நடக்குது. இப்போது வரிசையாக கவனித்து பாருங்கள். முதல்ல பிறந்து, அப்புறம் கிடந்து, அப்புறம் இருந்து, அப்புறம் தவழ்ந்து, அப்புறம் நின்று, அப்புறம் நடந்து. ஒரு குழந்தையினுடைய ஒவ்வொரு படிநிலை வளர்ச்சியும் அங்கே சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இப்போது குரோத் எப்படா இருக்குன்னா, ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள். ஏனம்னா வராக அவதாரம், பன்றிய ஏனம்னு சொல்கிறது. அந்த வராக அவதாரம் இடுப்பிலே பூமாதேவியை தூக்கி கொண்டு வந்தது இல்லையா, அந்த பூமாதேவியினுடைய சர்ஃபேஸில், பூமியிலே இன்று வளருகின்றாள். அந்த வளர்ச்சியானது நித்தியமான வளர்ச்சி, நிரந்தரமான வளர்ச்சி. அப்படி எழுதியிருக்கார். இதை வரந்தருவார் எப்படி பாவிச்சிருக்காருன்னா, ஒரு பெண் குழந்தையாக பாவித்து அது அதனுடைய வளர்ச்சி என்று இப்படி சொல்கிறார். அவளை தாயாக அவர் பார்க்கவில்லை. எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த மொழி என்பது ஒரு தாய்மை நிலைக்கு கொண்டு போகப்பட்டு அது வணங்கப்படுகிறது இன்றைக்கி. அது சரிதானாங்கிறது ஒரு கேள்வி. சில பேர் சொல்லுவாங்க, மொழிங்கிறது நாதபிரம்மன் தானுங்க,
அது நாதம் இல்லையா அப்படிம்பாங்க. நாத பிரம்மம்னா ஓங்காரம் என்ற பிரணவம் நாத பிரம்மம், வேதங்கள் நாத பிரம்மம், ராக தெய்வங்கள் நாத பிரம்மம். ஏன்னா அதில் அடங்கி இருக்கிற தெய்வீக விஷயங்களாலே எல்லா ஒலியும் நாத பிரம்மம்னு சொன்னால் ஆடு கத்தணும், மாடு கத்தணும், அதெல்லாம் கூட நாத பிரம்மம் தான். அதுக்காக நம்ம அதை வணங்க முடியுமா நம்ம? அடுத்து சில பேர் சொல்கிறாங்க, நம்முடைய மனசில் இருக்கிற எண்ணத்தை உள்ள கிடக்கையை இன்னொருவருக்கு தெரிவிப்பதற்கு ஒரு சரியான மீடியா அதுவாக இருக்குது இல்லையா? அப்போ நம்ம எண்ணத்தை இன்னொருவருக்கு தெரிவிப்பதற்கு நமக்கு தெய்வம் போல் உதவுறதுனாலே அதுக்கு ஒரு தெய்வ அந்தஸ்து கொடுக்கக்கூடாதான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், நம்ம எண்ணத்தை இது மட்டுமா தெரிவிக்குது? டெலிஃபோன் தெரிவிக்குது, ரேடியோ தெரிவிக்குது, டேப் ரெக்கார்டர் தெரிவிக்குது, டிவி தெரிவிக்குது, எல்லா விதமான இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய எல்லா கருவிகளும் தெரிவிக்குது. அதுக்காக அதெல்லாம் போய் தொட்டு கும்பிட்டுட்டு இருக்க முடியுமா? நீ சாமி, நீ சாமி, நீ சாமின்னு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அடுத்தாப்புல இந்த இப்போ நான் சொன்னது எல்லா மொழிக்கும் பொருந்தும். சில பேர் சொல்லுவாங்க, நீ ஏதோ ஒரு மொழியை மனசில் வச்சுக்கிட்டு இதை மட்டும் தட்டுறேன்னு. நான் எந்த மொழியும் மனசில் வச்சு பேசலை. அது கிரேக்கமாக இருந்தாலும், லத்தீனாக இருந்தாலும், ஃப்ரெஞ்சாக இருந்தாலும், இந்தியாக இருந்தாலும், சம்ஸ்கிருதமாக இருந்தாலும், எல்லா மொழியும் மொழிதான். சம்ஸ்கிருதங்கிற வார்த்தை எதை சொல்லுது? வேதங்கள் சந்தஸ் என்ற மொழியிலே இருந்தது, அதை மாடிஃபை பண்ணி, சம்ஸ்கிருதம்னா மாடிஃபைடு, சேஞ்சு, மாற்றப்பட்டது. அது மாற்றப்பட்டது அந்த வேதத்துக்கு, அதில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு தான் மரியாதையே தவிர அந்த மொழிக்கே ஒரு மரியாதை இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, சம்ஸ்கிருத நாம தெய்வீ வாக்கு, சம்ஸ்கிருதம் என்று தேவ மொழிம்பாங்க. தேவ மொழினா என்ன அர்த்தம்? இப்போ இதில் மெட்ராஸ் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அந்த தமிழ்நாடு எல்லை இருக்கிற, அங்கே இருக்கிற தமிழர்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி. அது மாதிரி வானலோகத்தில் இருக்கிற இந்திராதி தேவர்கள் அவர்கள் பேசக்கூடிய மொழி சம்ஸ்கிருதம். அந்த கம்யூனிட்டி இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுது, அவ்வளோதான். அவங்க யூஸ் பண்ணால் அதுக்காக நாம் அந்த காரணத்துக்காக வணங்க முடியுமா? அந்த இந்திரன் எப்படியா பண்ணுற ஆள்? அகலிய கதை உங்களுக்கு தெரியுமில்ல, அசிங்கமான கதை. அப்படிப்பட்டவன் இந்திரன். அவன் பேசக்கூடிய மொழி சம்ஸ்கிருதம். அதுதான் சொன்னான், சம்ஸ்கிருத நாம தெய்வீ வாக்கு, சம்ஸ்கிருதம் என்ற தேவர்களின் மொழி. ஆமாம், தேவர்களின் மொழி தான் இல்லைங்களே. அந்த தேவர்கள் கதையெல்லாம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தேவர்களுடைய கதையும் என்ன, புராணத்தில் என்னென்ன படிக்கிறோம் நாம. அதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வணங்க முடியுமா? அதே சம்ஸ்கிருதத்தில் எவ்வளவோ துஷ்டத்தனமான வார்த்தைகள்லாம் இருக்குது. தமிழில் நம்ம அசிங்கமாக வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சரியான பரியாயம், ஈக்குவலன்ஸ் அங்கே சம்ஸ்கிருதத்துலையும் இருக்குது. அந்த வார்த்தைகளையெல்லாம் வரிசையாக எழுதி நம்ம விழுந்து விழுந்து கும்பிட முடியுமா? சம்ஸ்கிருத நாம தெய்வீ வாக்குன்னு. அது நியாயமா? உண்மையான இறையல்லாததை தெய்வம் என்று வணங்கினால் அது அஞ்ஞானம் என்று பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான். அது ரொம்ப தப்பான காரியம். அதுக்காக நான் ஒரேடியாக மொழியை மட்டும் தட்டல. மொழியில் நல்ல இலக்கியங்கள் இருக்குது, நல்ல செய்திகள் இருக்குது, வைத்தியம் இருக்குது, ஜோசியம் இருக்குது, சிற்பம் இருக்குது, சித்திரம் இருக்குது, நல்ல அறிவுரைகள் இருக்குது, ஆன்மீக நூல்கள் இருக்குது, ராமாயணம், மகாபாரதம், இலக்கண இலக்கியங்கள் இருக்குது. சந்தோஷம். அந்த மொழியை வளர்ப்போம், பல்கலைக்கழகங்கள் நிறுவுவோம், ஆய்வுகளுக்கு நிறைய வைப்பு நிதி ஏற்படுத்துவோம், நல்ல நூல்கள் படைக்கிறவர்களை உற்சாகப்படுத்துவோம். அதில் ஒன்றும் தப்பில்லை, செய்வோம். நல்ல மொழியை வளர்ப்போம், உலகளாவிய ரீதியில் மொழியை வளர்ப்போம். மொழியை வளர்க்குறதுங்கிறது வேறு, வணங்குறதுங்கிறது வேறு. அது ரொம்ப தப்பான காரியம். அது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு துரோகமாகும். அதனால் ஒரு மீட்டிங்கில் இப்போது இறைவணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மொழியை போய் கும்பிட்டுக்கிட்டு இருந்தா அது எந்த அளவுக்கு சரியானது, பொருத்தமானதுங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். ப்ளீஸ் சிந்திச்சு பாருங்கள். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி தலைப்பு கொடுத்தேன். வணக்கம்.